மேஷராசி நேயர்களுக்கு அந்த பிரம்மன் எழுதிய விதி பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. கட்டாயம். ஏன்னா ஒரு ராசிக்கு பிறப்பு பலனை தெரிஞ்சுக்கும் போது தான் பொதுவாக அந்த ராசியினுடைய சின்னத்துக்கும் அவங்களுடைய குணத்திற்கும் நிறையவே பொருத்தம் உண்டு. அதனால தான் முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாமல் செய்யறது கிடையாது. ஒரு மேச ராசியாகவே இருக்கட்டுமே, ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அவங்க அவ்வளோ நேர்த்தியாக அதை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தளபதி மாதிரி அதை ரன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்ததாக இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் மட்டும் சரியாவே இருக்காது. ஏன்னா பேச தெரியாது இவங்களுக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜோதிடர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியரும் கூட. நம்மள யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அதே சமயத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மேடம் கிட்டே நீங்கள் கற்றுக்கலாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சனி வக்ர பயிற்சி முதல்ல போட்டோம், நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க, நிறைய நமக்கு கமெண்ட்ஸும் வந்திருந்தது, நல்லா இருக்குது பதிவு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமும் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மேம் பிரம்மன் எழுதிய விதி. அதை பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம், பிறப்பு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தலையிலையும் பிரம்மா எழுதுவார் அப்படின்னு ஆதி காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அந்த பிரம்மா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி விஷயங்களை எழுதியிருக்காரு, அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் அந்த அமைப்புகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் அழகா சொல்லுங்க மேம். முதல்ல பிரம்மன் எழுதிய விதினா என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும். பொதுவாக அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்ல சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா ஒரு குழந்தைய படைக்கும் போதே அது இன்னாருக்கு தான் குழந்தையாக பிறக்கணும், இன்ன கர்மாவை தாங்கி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால அவர் கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது நம்ம ஆரம்பம். நம்ம இப்போ அட்சய லக்னத்தில் லக்னம் மாற பலன்கள் மாறும்னு சொன்னாலும் நம்மளோட எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கிராமப்புறத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பில் இந்த ஜெனட்டிக்கில் இந்த கேரக்டரில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய குணத்தன்மைகள் வெளிப்படுற விதங்கள் வேற வேறையாக இருக்கும். ஆனால் உள்தன்மை அப்படிங்கிறது அது தொட்டில் சுடுகாடு வரையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, மாறாது. ஏன்னா அது தலையெழுத்து, அது இந்த பாதை வழியாக பயணிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்டாகவே கொண்டு வர்றது தானே. நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாமே நம்ம பிறக்கும்போது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான். அந்த நிர்ணயித்தல் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்களால அது கூடவோ குறைச்சோ இருக்குமே தவிர கட்டாயம் அந்த விதிப்பயன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே அந்த இறைவன் எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது ஏன் பார்க்கணும்னா இதுதான் அமைப்பு அப்படின்னா நான் எடுத்து வைக்கக்கூடிய பாதையை சரியா வைக்கலாம் இல்லையா? நான் ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியல சில பிரச்சனைகளே தப்பு செய்யாதன்னு, எந்த ஒரு குழந்தையுமே தப்பு செஞ்சா தண்டனை உண்டுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி தப்பு செஞ்சு தண்டனையில மாற்றுறது யாருடைய குற்றம்? அப்போ ஒவ்வொரு வினையுமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய 6 அறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் படிச்சிருக்காரு. ஜாதகமும் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மற்ற ஜீவராசிகளுக்கு பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த நிகழ்வு நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனா கொடுத்ததுக்காக அதை இப்படிதான் நடக்கணும், இப்ப அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடக்கிறதும் என் கையில தான் இருக்கு, அவங்க பேச்சை கேட்காம தருதலையா சுத்துறதும் என் கையில தான் இருக்கு. அப்ப நான் எப்படி இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்றேன், அது மற்றவங்க கையில கிடையாது. அப்ப நான் என்ன மாதிரி உருவாகணும், நான் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகளால என்னுடைய செயல்களால அந்த கர்மாவின் தொடர்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடவுள் நம்மளை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவார்? நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்குது.
நான் எந்த பாவமுமே செய்யல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நிறைய பாவம் பண்றவங்க எல்லாம் உண்மை, உண்மை. ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. ஒரே ஒரு விஷயம், கெட்டவனுக்கு அடி விழுகுதுன்னா அது பெருசா வலிக்காது, நல்லவனுக்கு அடி விழுந்தாதான் அது வலிக்கும். அப்போ ஒரு ஜென்மத்துல நம்ம செய்த புண்ணிய பலனுக்கு கடவுள் மகிழ்ந்து என்ன வரம் கொடுக்குறாரு, நீ அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்பட்ட இந்த ஜென்மத்துல, அதனால இந்த கஷ்டத்துலயும் நீ நல்லது மட்டுமே பண்ணியிருக்க, உனக்கு பிரதிபலனா நான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு நிறைய கொடுக்குறேன், நீ எப்படி வேணாலும் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோன்னு வரத்தை கொடுத்துட்ற. அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா வளரணும், வளர்ந்தா அந்த புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் பேசும். ஆனா என்ன கொடுத்த வரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றான், கெட்டவனா உருமாறுறான். ஆனா அவனுடைய புண்ணியம் இருக்கிற வரையும் அவன் நல்லா தான் இருப்பான். அந்த புண்ணியம் எப்போ கழிக்கப்படுதோ அப்பதான் அவனுக்கு உள்ள தண்டனை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனா இருப்பான், அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், அந்த கடவுள் அவருக்கு தலையெழுத்தை எப்படி எழுதுவாரு, நீ ரொம்ப கெட்டவனா இருந்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியல, நீ நல்லவனா பிறந்து அவனுடைய வழியை நீ அனுபவிக்கும் போதுதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும், அந்த வேதனை புரியும், அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி நல்லவனா படைச்சு அனுப்பிடுற. அதனாலதான் அவனால நல்ல நிலைமை, என்னதான் நல்ல குணங்களோட இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டுக்குமே நம்மளுடைய செயல்வினை தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். அதாவது பிறப்பு பலன்னா என்ன, பிரம்மா வந்து என்ன மாதிரி விஷயங்களை எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னீங்க. இதுவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, கண்டிப்பா மாறுபடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். கண்டிப்பா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து அந்த பிரம்மன் எழுதிய விதி பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். கட்டாயம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு பிறப்பு பலனை தெரிஞ்சுக்கும் போதுதான் அவங்க நமக்கு இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். அதை உணரும் போது அவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷம் அப்படின்னாவே செவ்வாய் தான் அதனுடைய ஆதிக்கம். பொதுவாக அந்த ராசியினுடைய சின்னத்துக்கும் அவங்களுடைய குணத்திற்கும் நிறையவே பொருத்தம் உண்டு. அதனால தான் முன்னோர்கள் வந்து எதையுமே காரணம் இல்லாமல் செய்யறது கிடையாது. அப்போ அந்த மேஷம் அப்படிங்கிற ஆடு என்ன பண்ணும்னா, நம்ம ஒரு ஆட்டு மந்தையில 2 ஆடுகளை பார்த்தோம்னா காரணமே இருக்காது, ஒன்னோட ஒன்று அடிச்சு சண்டை போட்டு முட்டிக்கும். அதுவும் மண்டைக்கு மண்டை முட்டிக்கும். நமக்கே பயமா இருக்கும் முட்டுது. ஆமா, அது என்னன்னா அந்த மேஷத்துக்கு அந்த கோபம் தலைக்கு ஏறும். அதுதான் நம்ம அதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம். என்னன்னா அந்த கோபம் தலைக்கு ஏறும், காரணமே இல்லாம சட்டுன்னு கோபப்பட்டு எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் ஆடடா பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி அதை பண்ணாதீங்க. இப்படிதான் உங்க ராசி இருக்குன்னா அப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதை வந்து கொஞ்சம் மாத்திக்கங்க. ஏன்னா இது வந்து இந்த உருவாக்குறவங்க இவங்க மேஷத்தை பொறுத்தளவுல எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ ஈஸியா புரிஞ்சு ஒரு புதுசா ஒரு டெக்னிக்கலா உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த நிகழ்வுகளை ரொம்ப டேலண்டா நடத்தக்கூடிய ஒரு தன்மைங்கிறது மேஷத்துக்கு உண்டு. ஒரு நிர்வாக திறமை அப்படின்னா மேஷ லக்னக்காரங்கள்ட்ட ஒரு மேச ராசியாகவே இருக்கட்டுமே ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அவங்க அவ்வளோ நேர்த்தியாக அதை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தளபதி மாதிரி அதை ரன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய அவசர புத்தினால அதை ஒரு சரியான பாதையில் கொண்டு போகாமல் பாதியிலே பிரேக் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வர்ற நேரம் தாலியை உடைக்கிற மாதிரி. இவங்க அந்த வேலையை ஈஸியாக செஞ்சுருவாங்க, கஷ்டப்பட்டு உருவாக்கிடுவாங்க, அதுக்கு ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காத்துட்டு இருக்க நேரத்தில் பொறுமை இல்லாமல் போட்டு தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அவ்வளோ நாள் உழைச்ச உழைப்பு வீணாக போயிடும். அப்போ இவங்களை யாராவது பக்கத்துல இருந்து கைட் பண்றாங்கன்னா இவங்க சூப்பரா வருவாங்க. சரி, இவங்களை யாரு கைட் பண்ணா இவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள். இவங்க கைட் பண்ணா இவங்க லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வருமானத்தையும், ஏன்னா இந்த காலத்துல பணம்ங்கிறது நமக்கு பெரிய ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதனால இந்த வருமானத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை யாரு உருவாக்குவாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை தான். அப்போ இவங்க வாழ்க்கை துணைகிட்ட ஒரு இணக்கமாக போகிறாங்க, நண்பர்கள்ட்ட ஒரு இணக்கமாக போகிறாங்கன்னா இவங்க, ஆனால் இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எவ்வளோ கோவப்பட்டாலும் அதை தாக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்க்கை துணையும் நண்பர்களும் தான் அமைவாங்க. இவங்க கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் சரி வாடா அப்படின்னு சொல்லி அனுசரித்து போகக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் இவங்க கிஃப்டடு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ இவங்க அவங்கள வச்சு தான் இவங்க பலனடையணும் அப்படிங்கிறது. அடுத்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உறவுன்னா அம்மா. அம்மாங்கிற உறவு இவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இவங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் இவங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு உறவுன்னா அம்மா அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ அம்மா கிட்ட எந்த அளவுக்கு இவங்க பாசமாக தன்னை வெளிப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அம்மா ஆசீர்வாதம் கிடைச்சாலே இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் மட்டும் சரியாவே இருக்காது. ஏன்னா பேச தெரியாது இவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, நேர்ல பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க, ஆனா போன்ல வந்து ரொம்ப ஒரு அது அவங்க சரியா அவங்களால அந்த ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஆமா, அப்படிங்கிறப்ப அங்க சில சிக்கல்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அப்பாங்கிற உறவு கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுடைய அதிகாரம் அங்க அப்பா கிட்ட வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அப்பாவின் சாபத்தை வாங்காதீங்க மேஷ லக்னக்காரங்க. அப்பா சொல்றாருன்னா உங்களுக்கு செய்ய பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, அவரை எதிர்த்து பேசாம சரிப்பா அப்படின்னு அந்த நேரத்துல சொல்லி கரெக்ட், முயற்சி பண்றப்பா, பாக்குறேன்ப்பா, பண்றேன்ப்பா, அதுக்கப்புறம் பண்ணாம கூட போங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நேரத்துல அவரை எதிர்த்து பேசும்போது அவர் வருத்தப்படப்பட, ஏன்னா 9 குரு, அந்த பாக்யாதிபதி குரு, அவர் நல்ல விஷயத்தான் உங்களுக்கு போதிப்பாரு. ஆனா அது என்ன பண்ணும், உங்களுக்கு அது விரயமா நஷ்டமா தான் போகும். அவர் சொல்ற விஷயம் உங்களுக்கு நஷ்டமா தான் போகும். ஆனா அதுக்காக அவர்கிட்ட அதை வந்து காமிக்காதீங்க, உங்களாலதான் வீணா போச்சுன்னு சொல்லாதீங்க. சரிப்பா ஒரு முயற்சி பண்ணோம், அது நஷ்டமாயிடுச்சு, இனி நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க விருப்பத்தை கூட கொஞ்சம் பக்குவமாக சொல்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய சக்சஸ் உண்டு. தொழில்ல உங்களுக்கு ரொம்ப லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இயல்புலயும் உண்டு. ஆனா சில நேரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்களால, கோபங்களால அந்த வேலையாட்கள் கிட்ட நீங்க வந்து கொஞ்சம் எந்த நேரத்துல அவங்கள அரவணைச்சு போகணுமோ அந்த நேரத்துல அரவணைச்சு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனாலேயே உங்க வாழ்க்கையை ரொம்ப சக்சஸாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை விட உங்க வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த நிகழ்வு மேசத்தை பொறுத்தளவுல நீங்க கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்துனீங்கன்னா உங்களை விட நல்ல மனுஷன் வேற யாருமே கிடையாது. ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க மேம். இப்போ மேஷராசி நேயர்கள் வந்து கோவத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க மாற்றிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க லைஃப் இன்னும் நல்லா இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா எந்த இறைவனை, எந்த தெய்வத்தை அவங்க இருக பிடிச்சிக்கிறது நல்லது மேம்? கண்டிப்பாக இவங்க சுவாமி மலை முருகனை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தகப்பனுக்கு உபதேசம் செய்தவர் இல்லையா, குருவாக இருந்தவர். அப்ப இவங்களுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான். அப்ப அந்த குருவாக அவர் சுவாமிமலை முருகன், ஏன்னா இவருக்கு லக்னம் மேஷம்ங்கிறதுனால செவ்வாயினுடைய ஆதிக்கம்ங்கிறதுனால செவ்வாயின் அதிபதியே முருகப்பெருமான் தான். அதனால அதிதேவதை முருகப்பெருமான். அப்ப முருகனை கும்பிடும்போது, அதுவும் சுவாமிமலை முருகனை, ஏன்னா அறுபடை வீடுகளும் ஒவ்வொரு காரணத்துக்காக உருவானது. அப்போ இந்த சுவாமிமலை முருகனை கும்பிடும்போது அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில சக்சஸாக மாறும். இந்த ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்க ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலையே வேண்டாங்க, மேடம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்புலையும் நீங்க கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக மேம் கிட்ட பேசி அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. மேம், இப்போ நீங்கள் வந்து ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்க இல்லையா, அதனுடைய விவரங்கள் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஜோதிடம் முதல்ல எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு இங்கே நான் தப்பே பண்ணலையே, நமக்கு ஏன் தண்டனை கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க, ஓ நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத. நம்ம பொதுவாக நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா நமக்கு ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதுவே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட அத்தனை பேருடைய ரிவ்யூவும் பார்க்கும்போது நான் இங்கே வந்து தாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியுது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறது தான் இதில் உள்ள ஹைலைட்டு. அப்படி ஒத்துக்கும் போது நம்மளே சுயமாக நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய சாதக பாதங்கள், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, ஒரு கடனை கூட யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கி என்னால் கடனே கட்ட முடியலன்னு புலம்புறதை விட நம்ம இன்னார்கிட்ட வாங்கினா கடனை ஈஸியாக கட்டிடலான்னு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சேஃபாக
சேஃபா இருக்கும். கண்டிப்பா. அதனால நம்ம ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ பெஸ்ட். சூப்பர் மேம். ஜோதிட வகுப்பு ரொம்ப அருமையா எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அது சக்சஸ்ஃபுல்லா போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். இந்த ஜோதிட வகுப்புல வந்து மக்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்றது? எத்தனை நாள் இந்த வகுப்பு இருக்கும்? பல மாதங்கள் அப்படிங்கிறது அவசியமே இல்லை மேம். ஒரே மாசத்துல கத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனா 15 நாள்ல பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்க சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து 15 நாள் பிராக்டிஸ், அவங்க ஜாதகத்தை அவங்க போட்டு ஆய்வு பண்றதுக்கான பிராக்டிஸ் கொடுப்போம். இப்போ இதுல வந்து கத்துக்கிறதுக்கு அவங்க வேற ஒண்ணுமே இல்லை, எழுத படிக்க தெரிஞ்சா போதும். இன்னது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணுங்கிறதுல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அவங்க யாரு இருந்தாலும் வயது வரம்பு கிடையாது. நம்ம வகுப்புல வந்து 6வது படிக்கக்கூடிய குழந்தை படிக்குது, 91 வயசு தாத்தாவும் படிக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய அளவுல தான் இருக்கு இந்த வகுப்பு. அதனால அவங்க ஒரு மாசத்திலேயே அவங்க பலனை அவங்களால பார்த்துக்க முடியும். சூப்பர் மேம். ஒரே மாதத்தில் ஜோதிடம் நீங்களும் கத்துக்கலாம். உங்களுக்கு யாராவது ஜோதிடம் கத்துக்கணும், உங்கள யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.